guys, welcome back to Fine Facts. ஓகேங்களா, ஸோ நம்ம சேனலில் சினிமா அப்டேட்ஸ் அப்புறம் நிறைய ஜென்ரல் நாலேஜான விஷயங்கள் எல்லாமே நம்ம சேனலில் போட்டுகிட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் இது எல்லாமே உங்களுக்கு தேடி வரதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இன்னைக்கான சினிமா அப்டேட் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் டிவோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு கேஷுவலான விஷயமா ஆயிட்டு இருக்குன்னு தான் சொன்னோம். நம்ம இந்த இயரே வந்து ஒரு 3 டிவோர்ஸ் கிட்ட பார்த்தாச்சு. அதாவது ஜிவி பிரகாஷ் சாய்ந்தவி அவங்களோட டிவோர்ஸ், அப்புறம் ஜெயம் ரவி ஆர்த்தி அவங்களோட டிவோர்ஸ், அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்ததா ஏஆர் ரஹ்மான் சாய்ரா பானு இவங்களோட கப்பலுமே ஆட் ஆயிருக்காங்க. அதாவது இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி 2 வருஷம் 3 வருஷம்லாம் ஆகல, டோட்டலி 29 இயர்ஸ் அந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பை வந்து முறிச்சுக்கிறதா ஏஆர் ரஹ்மானோட மனைவி வந்து அஃபிஷியலாக சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்கவே ஒரு காமெடியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் நமக்கு டிவோர்ஸ் அப்படின்றது வந்து கல்யாணம் ஆகி ஒரு 2-3 மந்த்ஸில் சில பேர் டிவோர்ஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா சில சரியான புரிதல் இருக்காது, அதனால டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லலாம். பட் இப்போல்லாம் கல்யாணம் ஆகி 2-3 இயர்ஸ்லாம் கிடையாது, 10 to 20 இயர்ஸ் தாண்டி குழந்தை பிறந்து அவங்க மெச்சூர்டாக இருக்கிறப்ப எல்லாரும் டிவோர்ஸ் பண்ணிக்கிறது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குன்னு தான் சொல்லணும். பல வருடங்கள் அவங்க கூட வாழ்ந்துருக்கோம், அவங்கள பற்றின நிறைய புரிதல் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறமும் அதாவது ஒரு பாதி வாழ்க்கை அவங்க கூட வாழ்ந்துட்டோம், இதுக்கப்புறமும் அவங்களுக்குள்ள டிவோர்ஸ் கேட்கறது சினிமா இண்டஸ்ட்ரியில் அது எதுக்காக அப்படின்னு எனக்கு தெரியல. அது அவங்களுக்குள்ள பர்சனல் ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த வரிசையில் வந்து ஏஆர் ரஹ்மான் அண்ட் சாய்ரா பானு அவங்க வந்து ஆட் ஆயிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது இவங்களோட 29 வருட திருமண வாழ்க்கை முறிச்சுக்கிறதா சோஷியல் மீடியாவில் அவங்க ஏஆர் ரஹ்மான் ஒய்ஃப் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து வந்து இவங்களுக்கு வந்து ரெண்டு மகள்கள் இருக்காங்க, கத்தீஜா ரஹீமா. அது மட்டும் இல்லாமல் ஒரு மகனும் இருக்கார், அவர் பேர் வந்து அமீன் அவர்கள் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் என்ன ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த நேரத்தில் வந்து எங்களோட வாழ்க்கையோட தனிப்பட்ட உணர்வுக்கு எல்லாருமே மதிப்பளிக்கணும் அப்படின்ட்டு கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உங்களோட எல்லாரோட இந்த புரிதலுக்கும் ரொம்பவே நன்றின்னு போட்டிருக்காரு. ஓகேங்களா, என்ன பொறுத்தவரை இந்த மாதிரி டிவோர்ஸ் கேஸ்லாம் அடுத்தடுத்து வரதை பார்க்கும்போது என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, இது வந்து ஒரு என்ன காரணமாக இருக்கும், அது அவங்க பர்சனல் ரீசன்ஸ் நிறைய இருக்கலாம். பட் ஸ்டில் நம்ம காமனாக தோன்ற ஒரு விஷயம் என்னவா இருக்கும்னா, அவங்க வந்து அவங்க ஃபேமிலிக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயம் தோணுது. நம்ம வந்து டிவோர்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றது வந்து நம்ம ஏதோ நம்மளுக்கு சில்ட்ரன்ஸ் வராத முன்னாடி டிவோர்ஸ் பண்ணிக்கிறோம்னா கூட அது வந்து நம்மளை மட்டும்தான் பாதிக்கும். பட் சில்ட்ரன்ஸில் வந்ததுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணுறது விஷயங்கிறது நம்ம குழந்தைங்களை பெரிய அளவில் பாதிக்கும் தான் சொல்லணும். ஸோ இப்போ நடந்துட்டு இருக்க இந்த டிவோர்ஸ் எல்லாமே சமூகத்துக்கு ஒரு பெரிய பெரிய பேட் எக்ஸாம்பிளாக தான் போய்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும், உண்மையாக சொல்ல போனால். ஏன்னா வந்து இப்போ ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணுற பீப்புள்ஸ் கூட மேபி அவங்க மைண்டில் இருக்கலாம், இந்த மாதிரி ஹஸ்பண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறாங்க, ரொம்ப கஷ்டம்லாம் கூட இருந்திருக்காது, ஏதோ ஒரு வார்த்தை தப்பாக சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி சில விஷயங்களுக்கெல்லாம் கூட அவங்க மைண்டில் வந்து டிவோர்ஸ் பண்ணிடலாம் பிள்ளைகளை அப்படின்ற மாதிரியான ஒரு சில தாட்ஸ்லாம் இருக்கும். அது கணவனுக்காக இருக்கலாம், மனைவிக்காக கூட இருக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரியான தாட்ஸ் வரத்துக்கு நார்மல் பீப்புளையுமே இவங்க சினிமா அண்டு பிரபலங்களோட இந்த முடிவு வந்து நார்மல் பீப்புளையுமே பாதிக்குதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து நார்மல் தாட்டில் இருக்கவங்கள கூட இவரே டிவோர்ஸ் பண்ணிட்டாரா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாம டிவோர்ஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு என்ன இருக்குது, ஒரு செகண்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு தப்பான எண்ணத்தை தூண்டுதுன்னு தான் சொல்லணும். முடிஞ்ச அளவுக்கு யாருமே வந்து பிரியணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா வாழ்க்கையில் வந்து வாழ்க்கை துணை இல்லைன்னா நம்மளால கண்டிப்பாக இருக்கவே முடியாது. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். ஓகேங்களா, அவங்களோட கெரியர் லைஃப்பில் வந்து ரொம்ப பிஸியாகிடுறாங்க, ஃபேமிலி லைஃப்பை வந்து பார்த்துக்கிறது இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அஃப்கோர்ஸ் சினிமா இண்டஸ்ட்ரினாலே அவங்களோட ஒர்க் அந்த பிஸியில் தான் நம்ம போக முடியும். கண்டிப்பாக ஒரு படம் நடிக்கிறாங்கன்னா டோட்டலி ஒரு 1 இயர் கிட்ட அவங்க ஃபேமிலியோடு இருக்கவே முடியாது இல்லையா. ஏதாவது ஒரு ஜஸ்ட் கம்மியான மணி நேரங்கள் தான் அவங்களோட ஃபேமிலி கூட வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து இந்த மாதிரி டிவோர்ஸஸ் நடக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு பெரிய ரீசனாக அமையும். கண்டிப்பாக நம்மளும் நம்ம ஃபேமிலி கூட வந்து கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பணம் முக்கியம்தான், வேலை முக்கியம்தான், முன்னேற்றம் முக்கியம்தான். எல்லாமே நம்ம ஃபேமிலியோடு சேர்ந்து பண்ணும்போது தான் அது எல்லாமே அழகாக இருக்கும். ஃபேமிலியை விட்டுட்டு நம்ம தனியாக எத்தனை ஆஸ்கார் அவார்டு வாங்கினாலும் நம்மளால் சந்தோஷப்பட முடியாதுன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா, நான் ஏஆர் ரஹ்மானை மட்டும் சொல்லலை, பட் நம்ம அது என்ன விஷயம் நமக்கு தெரியாது, பட் நான் காமனாக சொல்கிறேன். ஓகேங்களா, நம்ம எவ்வளோ முன்னேறினாலும் நம்ம ஃபேமிலியோடு முன்னேறணும், ஃபேமிலி இல்லாமல் நம்ம எவ்வளோ முன்னேறினாலும் நமக்கு அஃப்கோர்ஸ் சந்தோஷமே இருக்காது. ஓகேங்களா, ஸோ லைஃப் பண்ணர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இன் அவர் லைஃப். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஈஸியாக டிவோர்ஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு கிடையாது இல்லையா. ஸோ ஏஆர் ரஹ்மான் அண்ட் சாய்ரா பானு இவங்களோட டிவோர்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல்
கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லவ் யூ guys. Bye bye.